நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஃப்ரீலான்சிங் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களால் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்டு கிளைண்ட்டை ஆன்போர்ட் பண்ண முடியும். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போர்ட்ஃபோலியோவும் இல்லாத இருந்த அப்போவே எனக்கு இந்த ஒரு மெத்தட் இனிஷியல் ஸ்டேஜில் ஒர்க் ஆகியிருக்கு. அதை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஹாய் கைஸ், திஸ் இஸ் டே 82 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜர்னி. இப்போ இருக்கிற நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸுக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கும். லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்லாம் இருக்கும், ஆனால் கிளைண்ட் அக்விசிஷன் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமலே இருப்பாங்க. ஸோ நான் இதை எப்படி பண்ணேன்னா, என் லொக்கேஷனில் இருக்க பிஸ்னஸ் எல்லாம் கூகுள் மேப் மூலயமா ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஆம்பிஃபை, கிளே, scrap.io இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்க எத்தனை பேர் வெப்சைட் சோசியல் மீடியாலாம் வச்சிருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணிக்கிட்டேன். அதை பேஸ் பண்ணி யார் யாரெல்லாம் வெப்சைட் சோசியல் மீடியா அக்கௌண்ட்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எப்படிலாம் ஸ்கேல் அப் பண்ணலான்ற மாதிரி அவங்களுக்கு அவுட்ரீச்சை பிளான் பண்ணேன். அப்புறம் யார் யாரெல்லாம் வெப்சைட் சோசியல் மீடியா அக்கௌண்ட்லாம் வச்சு இல்லையோ அவங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸை புரிய வச்சு அது ஒரு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணேன். ஏன்னா இப்போ எல்லா பிஸ்னஸும் டிஜிட்டலைஸாக மாறணுன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, இது ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். இந்த எக்ஸலில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீங்கள் எப்படி கிளைண்ட்டை ஆன்போர்ட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு ஒர்க் ஆகிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்டில் அவுட்ரீச் சிஸ்டம்னு டைப் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.